தேசிய தலைவருடைய இழப்பு வந்து இன்று வரையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத இழப்பு. அது எப்படி இந்த என்ன சொல் பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு பெரிய கட்டணம், இவ்வளோ பெரிய ஒரு ராட்சியம், இவ்வளோ பெரிய இது எப்படி நடந்தது, எப்படி அந்த அந்த இழப்புன்றது வந்து ஈடு செய்ய முடியாது. இவ்வளோ காலத்தில் ஏதாவது சர்க்கிள்கள் வந்துருக்கு. நீங்கள் 10 தரம் சரக்கு விழுறீங்க, 11 இன்னொரு விஷயத்தை இரண்டைக்கு அந்த 10 தரத்துலையும் நீங்கள் என்னென்ன விஷயத்தால் நீங்கள் சரக்குனீங்கன்னா நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ என்னன்னு சொல்ல ஃப்ரீ எடுக்கேஷன். எது இன்று வரை மறக்காமல் நினைவில் இருக்குது? நாங்கள் காட்ட வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், ஆள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆள் போயிடுச்சு. முதலாவது சரக்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ், பயங்கர ஃபெடப், ரைட். இந்த என்ன இந்த ஒரு எங்களை நம்பி பண்ணாங்க எங்களை கல்லறன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சரக்கள். அதுலேருந்து மீண்டு வந்தேன். இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத இழப்பு. வளர்த்து ஆளாக்கின ஒரு தாய்க்கு நான் நல்லா இருக்கிற போது அவருக்கு செய்ய வேண்டிய வேலை காரியங்கள், ஈவன் காரியங்கள்னு சொல்லலாம், அதாவது மரண காரியமாக இருக்கலாம், அல்லது அவன் நல்லா வச்சு அந்த இது செய்யலையே என்ற ஒரு இழப்பு வந்து என்னால் எப்போவுமே நிவர்த்தி செய்யலாம். ஐபிசி எவ்வளோ வாசிப்பட்டு வாங்கினீர்கள், இப்போது எப்படி இருக்கிறது? அந்த பேரை மட்டும் வாங்கி அதுக்கு ஏராளமான பணச்சிலவு, பொருள் செலவு, புது டெக்னாலஜி போட்டு நான் அந்த வானொலியை தொலைக்காட்சியாக, இணையமாக, சோசியல் மீடியாவாக உருவாக்கினது பாஸ்கரன் என்கின்ற நான் தான். இன்று வரையுமே செய்யாமல் கிடப்பில் இருக்கிற ஏதாவது வேலை? இல்லாத தெய்வங்களுக்கு கோயிலை கட்டி உள்ளுக்க வச்சு பூட்டால் சிலை வச்சு போட்டு வெளியில் உண்டியலை வச்சு உண்டியலை பூட்டி உண்டியலுக்கு காசை போட்டு இரண்டதை விட ஓகே எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே எங்களுடைய தேசம் விடுதலை அடையணும் என்றதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்ன்றது என்னுடைய வாழ்நாள் கனவு. நக்கீரன் சபையில் கூட்டுக்கதை, பல சுவாரஸ்யமான பக்கங்கள், சுவாரஸ்யமான கேள்விகளுக்குரிய விடைகளை திரு காந்தையா பாஸ்கர் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கனக விஷயம் சொல்லிட்டீங்க, நீங்க உழைச்சி வாங்கின முதலாவது சொத்து? அடே உழைச்சி வாங்கின முதலாவது சொத்து எல்லாம் உழைச்சி தான் வாங்கினது. எல்லாம் உழைச்சி வாங்கினது சரி. அந்த முதலாவது என்ன? ஒரு சைக்கிள். சைக்கிள் வந்து 75 கில்டன், அப்போ ஹீரோமில் 75 கில்டன் முதல் வாங்கினேன் அந்த சைக்கிள் தான். அந்த சைக்கிளில் போகிறத பார்த்து ஒரு ஃபேமிலி கிளியக்கா செபஸ்டியானன்னு சொல்லி இப்போ இதில் பார்ப்பினோம். எனக்கு ஒரு அங்கே வந்து இந்த முந்தி ஒரு மோட்டார் பைக் இருந்தால் அந்த உலக்கி போட்டு விட்டால் ஓடும், 30 ஓடும். அந்த சைக்கிள் வேண்டி தந்துவேன், நான் அந்த சைக்கிளாக வேண்டிய தந்துவேன், அந்த சைக்கிளில் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு முதல் வேணுன்னா அந்த சைக்கிள் தான். இவ்வளோ காலத்தில் ஏதாவது சர்க்கிள்கள் வந்துருக்குதா? ஓ வாழ்க்கையில் சர்க்கிள் வரணும். நான் இப்போ நேற்றும் கூட என்னுடைய மகன் அவன் ஜப்பானில் படிக்கிறான். என்ன ட்ரெயினில் போய்க்க பேர்ஸை தொலைச்சி போயிட்டார். பேர்ஸை தொலைச்சி உடனே கொஞ்சம் இதாக போயிட்டு பாஸுகள், கிரெடிட் கார்டுகள் அது எழுதணும். ஆள் சரியான பேடா லைஃப்பில் எல்லாமே சர்க்கிளாக இருக்கப்பா. அப்படி ஃபஸ்ட் முதல் வருஷம் வந்து நடந்தப்படி வாழ்க்கையில் சர்க்கிள் வரணும். எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், சர்க்கிள் வந்தால் தான் அது வாழ்க்கை. நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து ஏறுமுகத்தில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. எங்கெங்கே சர்க்கிள் வருதோ அந்த சர்க்கிள்லேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்வீங்கன்றது தான் வாழ்க்கை. நீங்கள் 10 தரம் சரக்கு விழுறீங்க, 11 தரம் இன்னொரு விஷயத்தை இரண்டைக்கு அந்த 10 தரத்துலையும் நீங்கள் என்னென்ன விஷயத்தால் நீங்கள் சரக்குனீங்கன்னா நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ என்னன்னு சொல்கிற ஃப்ரீ எடுக்கேஷன். இலவசமாக படிக்கிறீங்க. வாழ்க்கையில் சர்க்கிள் வரணும். எத்தனை சர்க்கிளில் வந்திருக்கு, ஓ மை காட், அப்படி சொல்லில் அடங்காத சர்க்கிள் எல்லாம் வந்து எது இன்று வரை மறக்காமல் நினைவில் இருக்குது? நிறைய அது முதல்ல நாங்கள் 3 நண்பர்கள் சேர்ந்து தானே லிபாரா தொடங்கினாங்கள். ஆரம்ப காலத்தில் எல்லாம் வந்து பெரிய முதல் இல்லை, பெரிய பணபலம் இல்லை. அப்போ இப்போ இவர்கிட்ட பொருளை வேண்டி ஒரு கணிசமான லாபத்தை வச்சு கூட அவருக்கு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு முதல் இருக்குது. ஸோ அந்த காலப்பகுதியில் ஒரு ஜூத இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஏமாற்றிட்டான். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பவுண்ட்ஸுக்கிட்ட ஏமாற்றிட்டான். ஆள் வந்து இப்போ நாங்கள் காட்ட வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், ஆள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆள் போயிடுச்சு. முதலாவது சரக்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ், பயங்கர ஃபெடப், ரைட். இந்த என்ன இந்த ஒரு எங்களை நம்பி பண்ணாங்க எங்களை கல்லறன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சரக்கள். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்தேன். அதே மாதிரி தொடர்ச்சியாக 20-25 வருஷ வியாபார வாழ்க்கையில் வந்து காணாத சர்க்கிளும் இல்லை, காணாத உயரவும் இல்லை. எப்போ அதுலேருந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு யோசிச்சுக்கலாம்? மரணம். அதுவரை உலக தான் போகிறீங்க. சரி, அம்மா தையல் தொழில் செய்து 4 பிள்ளைகளை வளர்த்தார். 4 பிள்ளைகள் யார் சொல்ல பிள்ளை? அம்மாக்கா? அம்மாவுக்கு 4 பிள்ளையும் சில தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் என்னோட கொஞ்சம் கூட க்ளோஸ் நினைக்கிறேன். 4 பிள்ளைகளும் அப்படி ஒரு தாயும் பார்க்க மாட்டேன். ரைட். அண்ணா என்னன்னு சொல்லல, என்னன்னு சொன்னால் எப்போவுமே
மூத்த பிள்ளையும் கடைசி பிள்ளையும் தான் செல்ல பிள்ளை. அது சரியான ஒரு ஊரவஞ்சனை. எல்லா வீட்டிலையும் இது மூத்த பிள்ளைன்னு சொல்லி அண்ணாவில் இதாக இருப்பினோம், இது கடைசி பிள்ளைன்னு சொல்லி தம்பியில் இடையில நிற்கிறாங்களாம். நாங்கள் மற்ற மாதிரி எல்லாத்துக்கும் நானு சொல்லிடலாம். சரி, இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத இழப்பு? எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இழப்பு 2. ஒன்று வந்து என்னுடைய தாயாருடைய இழப்பு வந்து மனிதனாக பிறப்பவன் எல்லோருக்கும் ஒரு நாள் இறப்பு வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. எனக்கு என்ன அதில் இழப்பில் ஆக சோகம் என்னென்னு சொன்னால், வளர்த்து ஆளாக்கின ஒரு தாய்க்கு நான் நல்லா இருக்கிற போது அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், ஈவன் காரியங்கள்னு சொல்லலாம், அதாவது மரண காரியமாக இருக்கலாம், அல்லது அவள் நல்லா வச்சு அந்த இது செய்யலையே என்ற ஒரு இழப்பு வந்து என்னால் எப்போவுமே நிவர்த்தி செய்யலாம். எந்த தருணத்திலும் இழப்பு செய்யலாம். அதை விட எனக்கு பெரிய எதிர்பார்க்காத இழப்பு என்பது வந்து என்னுடைய மேதகு தேசிய தலைவருடைய இழப்பு வந்து இன்று வரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இழப்பு. அது எப்படி இந்த என்ன சொல் பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு பெரிய கட்டணம், இவ்வளோ பெரிய ஒரு ராட்சியம், இவ்வளோ பெரிய இது எப்படி நடந்தது, எப்படி அந்த இழப்புன்றது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால்? நன்றி சொல்ல வேணும்னு சொன்னால் முதல்ல என் தாய்க்கு நன்றி சொல்லணும். ஒரு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் சில நல்ல பழக்கங்கள் இருக்கிறது காரணம் வந்து தாய். என்ன சின்ன வயசுல இருந்தே இப்போ ஒரு 2 பெரியாக்க காய்ச்சி 1-2 பக்கத்தில் நின்றாலே பேசுவாள், படிப்பாள், வாய் பார்த்து கொண்டிருக்க கூடாது, பெரியாக்க வாதை கேட்குங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டா தாய். ஸோ அந்த வகையில் தாய்க்கு நன்றி சொல்லலாம். எப்போவுமே காலத்தில் அது மறக்க முடியாத நீங்கள் பெற்ற உதவி என்றால் எதை சொல்வீர்கள்? என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பின ராசனண்டாவும் மறக்கலாம். வெளிநாட்டுக்கு போயிருக்காட்டி இப்போ ஒரு வீதியில் நான் பேரும் வைக்கலாம். இப்போ நான் வெளிநாட்டுக்கு போயிருக்காட்டி நான் பயணித்த பாதையில் தொடர்ந்து இருப்பேன். சரி, தொடர் விமர்சனங்கள் அதிகப்படியாக என்னால் சமூக வலைத்தளங்களை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். தங்கள் பாட்டு நிறைய விமர்சனங்கள், எல்லா விமர்சனங்களும் சேர்த்து ஒரே பதிலடி சொன்னால் என்ன சொல்லுவீர்கள்? விமர்சனங்களை பார்த்து அஞ்சக்கூடாது. முதல்ல அவனுடைய பலவீனம், அவன் தெரியாத ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறான். என்னுடைய பலம் அதை கடந்து செல்வது. நான் போய் மொட்டி மோதணும். இப்போ ஒரு பிரபல்யமான ஒரு பேசுபொருளாக இருந்தவர் மருத்துவர் அர்ச்சுனா. அவர் வந்து ரீச்சாவை பற்றி, பாஸ்கரனை பற்றி அவர் ஒரு பரப்பேக்க எனக்கு போய் எனக்கு கேஸ் போட இல்லாதா? பெரிய வேலையா? 4 லோயரை பிடிச்சி கேஸை போட்டு நீ ப்ரூவ் பண்ணு, இல்லாட்டி இவ்வளோ மாநகராட்சி சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு என்ன? கடந்து செல்லுவான். விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்களே, என்னை தாக்கக்கூடிய கற்கள் அல்ல. நான் அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் சரியாக இருக்கிறேனா, அவர் சொன்னதுக்கும் நான் செய்ததுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, நான் பயப்படணும். அவர் சொன்னதுக்கும் எனக்கு தொடர்பு இல்லையா, நீ இந்த பாட்டில் காய்ச்சிட்டு போ, கேட்டு சிரிச்சிட்டு போயிடும். அதிகமாக சமூக வலைத்தளத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பதிவு வந்து கொண்டு இருக்கும். இப்போ புத்துணர்வையும் புரிந்துணர்வையும் அல்லது நம்பிக்கையை மூட்டுகிற விதங்கள். கணிசமான மக்கள் வந்து என்னை பின்தொடர்கிறார்கள். அது எனக்கு எப்படி தெரிய வந்தேன்னு சொல்லி சொன்னால், என்னை காண்கின்ற பொழுது, அது இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது அம்மாக்களாக இருக்கலாம், அந்த காண்கின்ற பொழுது அவர்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு வந்து என்னை பிரமிக்க வைக்குது. என்ன நான் என்ன ஒரு ஆஸ் ஒரு பேசிக் மேன், ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஏன் இவ்வளவு அளவு கடந்த அன்பை வைக்கணும்? ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் தரக்கூடிய அந்த மோட்டிவேஷன், அதுகள் வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர, ஒரு மாற்றத்தை யோசிக்க தோணுது. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நான் இந்த ரீச்சாவில் நடக்கக்கூடிய இந்த விவசாயமாக இருக்கலாம், இல்லை நடக்கக்கூடிய நன்மைகள் தீமைகளாக இருக்கலாம், அந்த டிக்டாக்கில் இல்லை ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு காரணம்னா, இதை ஒரு 100 பேர் பார்க்க ஒரு ஆளுக்காவது அது ஒரு ஊண்டுதலை கொடுக்காதா? அவன் அதிலேருந்து பிடிச்சி மேலே வரமாட்டான். ஆனால் நிறைய பேருக்கு அது வந்துருக்குது. அவன் வந்து என்னட்டு சொல்லிக்க எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு திரும்ப செய்யணும் மாதிரி கிடைக்குது. உதாரணத்துக்கு மிளகா கண்டு நடுற இதை வந்து எத்தனையோ பேர் வந்து மட்டக்களப்பிலேருந்து கூட வந்து அந்த மிளகா கண்டு பட்டி கொண்டு நடிக்கணும். அப்போ அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அண்ணன் நான் உங்களோட வீடியோ பார்த்து 100 மாதுளங்கண்டு வச்சுருக்கிறேன், அண்ணன் உங்களோட வீடியோ பார்த்து 50 மாங்கண்டு வச்சுருக்கிறேன், அண்ணன் உங்களோட வீடியோ பார்த்து 100 மிளகா கண்டு வச்சுருக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னுடைய சமூகம் பலன் பெறக்கூடிய ஏதாவது விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்றதுல எனக்கு திருப்தியாக இருக்குது. எல்லாட்ட வேலையும் செய்யுது, முழுப்பெற வேலைக்கும் வாப்பு வைக்கிறீங்களா? ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கிறீங்க, படத்தை செய்கிறீங்க, விவசாயம் செய்கிறீங்க, வாகனம் ஓட்டுறீங்க, என்ன செய்யலை? ஒரு நாளுமே ஒரு தட்ட உழைப்பு ஒருத்தர் திருட முடியாது, சரிதானே? ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்குது. என்னுடைய தனித்துவம் இது. நான் ஒரு தட்டையும் திருடோணம் என்ற நோக்கத்துக்காக, ஒரு தட்டையும் முடக்கோணம் என்ற நோக்கத்துக்காகவும் இல்லை. என்ன மாதிரி இன்னொரு கொஞ்சம் பேர் உருவாகணுமன்றதில் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. ரைட்? தனி மனித வளர்ச்சி ஒரு நாளும் வளர்ச்சியே அல்ல. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி தான்
பெரு வளர்ச்சி. அந்த சமூகத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது, தூண்டிக்கொண்டே இருக்கும். இதை செய்யடா, இதை செய்யடா, இதை செய்யடா. அப்போ ஒரு டைம் போய் சொல்லிடுமா அப்படி இப்படின்னு. அப்போ என்னென்ன வளங்கள் இருக்குது, என்னென்ன சமூக தளங்கள் இருக்குது, அந்த தளங்களூடாக பார்க்க இப்போ ஒரு வீடியோ போகிறோம் 2 லட்சம் பேர் பார்க்கணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் மாற மாட்டானா, யோசிக்க மாட்டான். நான் மண் புழு வீட்டை செய்யணும் யோசிக்க மாட்டானா. அதுதான் நோக்கமே ஒழிய மற்றபடி ஒன்றுமே. சரி, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இந்த வேலையை செய்து முடிக்கணும் என்று சொல்லி திட்டமிட்டு இன்று வரையுமே செய்யாமல் கிடப்பில் இருக்கிற ஏதாவது வேலை? என்னுடைய ஆசை வந்து மாவீரர்களுக்கு ஒரு கோயில் கட்டணும். இல்லாத தெய்வங்களுக்கு கோயிலை கட்டி உள்ளுக்க வச்சு பூட்டால் சிறை வச்சு போட்டு வெளியில் உண்டியலை வச்சு உண்டியலை பூட்டி உண்டியலுக்கு காசை போட்டு இரண்டதை விட ஓகே எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே எங்களுடைய தேசம் விடுதலை அடையணும் என்றதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்ன்றது என்னுடைய வாழ்நாள் கனவு. ஒரு சமூக செயற்பாட்டாளர், ஒரு வியாபாரி, இன்னும் ஒரு வகையில் கொடையாளர், இந்த வெவ்வேறுபட்ட பரிணாமங்கள் இருக்குது. எந்த பரிணாமங்கள் திரு பாஸ்கரனுக்கு பிடித்து போகுது? நானாக இருக்கிறபடி ரீச்சா என்கிற ஐடியா எப்படி வந்தது? நான் 2001ஆம் ஆண்டில் இருந்து அதுலேயும் சில ஆர்டிக்கல் வந்தது வேறு சமீப காலமாக தான் இலங்கைக்கு வந்தவரெண்டு, அதாவது 2009க்கு பிறகு அப்படி இல்லை. நான் 2001ஆம் ஆண்டில் இருந்தே இலங்கைக்கு வந்து நிறைய இதுகள் செய்து, அதுலேயும் 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு அதிகமான வேலை திட்டங்கள் இங்கே வீடு கட்டுறது போடுறதுவான நிறைய வேலை திட்டங்கள் இங்கே நடந்தால அடிக்கடி வர வேண்டி வந்தது. இந்த நாடு ஒரு பொருளாதார ரீதியாக வந்து மேலோங்கி வர்றதுக்காக இருக்கக்கூடிய தளங்களில் ஒன்று சுற்றுலாத்தலம். அதுதான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வந்து ஓரளவுக்கேனும் இயங்கு நிலையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சுற்றுலா தலத்தில் வரக்கூடிய பயணிகள் வடபகுதிக்கு வருவது சரியான குறை. அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் பார்க்கக்கூடிய காரணங்கள், இந்த சுற்றுலா தலங்களை நடத்தக்கூடியவர்கள் வந்து தென்பகுதியை சார்ந்தவர்கள். அது அரச கட்டமைப்போடு இயங்கக்கூடியவர்கள் அல்லது வியாபார கட்டமைப்புகளோடு இயங்கக்கூடிய தென்பகுதியை சார்ந்த பெரும்பான்மை இனத்தை கொண்டவர்களுடைய இடங்கள்தான் இந்த மேல் மாகாணங்களில் இருக்கக்கூடிய தளங்கள். அது சீரியாவாக இருக்கலாம், அல்லது காலியாக இருக்கலாம், பெந்தோட்டையாக இருக்கலாம், அம்பாந்தோட்டையாக இருக்கலாம், மற்ற கொழும்பாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். அப்போ இந்த சுற்றுலா துறையை நடத்தக்கூடிய அரசுகளும் வந்து அவர்களை சார்ந்த முடிவுகளை தான் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும். அப்போ இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய ஷெடியூலிங், அதாவது அந்த அவருடைய அந்த 2 வாரமோ 3 வாரம் அந்த பயண பிளான் அதை ஆண்டி தான் இருக்குது. 2 நாள் பெந்தோட்டை, 3 நாள் கண்டி, 2 நாள் சீகிரிய, 3 நாள் ஹம்பாந்தோட்டை, அப்படியே கொண்டு ஏர்போர்ட்டில் விட்டு அங்கால ஏற்றி அனுப்பி வரும். அப்போ எவ்வளவுதான் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்தாலும் அந்த சுற்றுலா பயணிகளால் வரக்கூடிய லாபங்கள், வரக்கூடிய வருமானங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து தென்பகுதியை சார்ந்தா இருக்கும். இப்போ கடைசி ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல்ல இருந்து கணிசமான பெர்சன்டேஜ், ஒரு 5% 10% ஆன சுற்றுலா பயணிகள் வந்து பாசிக்குடா, திருகோணமலை போன்ற இடங்களுக்கு வருகிறோம். அதுக்கும் காரணம் தென்பகுதியாக்களுடைய முதலீடுகள் அங்கே முதலிடப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் சொல்லப்படுற காரணம், வடமாகாணத்தில் பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் இங்கே இல்லை, அதனால் பயணிகள் இங்கே வர விரும்பல. உண்மை அது அல்ல. இங்கே வந்து ஏராளமான சுற்றுலா தலங்கள் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது, அரச கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மக்கள் இங்கே செல்ல முடியாமல் இருக்கிறது, ஆராய்ச்சிகள் தொடர முடியாமல் இருக்கிறது. அதை டெவலப் பண்ண என்னென்னு சொல்கிறது, மீள் கட்டுமானம் செய்து அதை ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்கக்கூடிய சக்தியாக இல்லை. அப்போ இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து வடக்குக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் வடக்கில் ஏராளமான சுற்றுலா சார்ந்த விடயங்களை வந்து நாங்கள் முன்னெடுக்கணும். யாரும் அதை முன்னெடுக்கையில். இங்கே வரக்கூடிய மக்கள் என்ன செய்யணும், கஜினா பீச்சுக்கு போயினோம், நெடுந்தீவுக்கு போயினோம், கார்னருக்கு போயினோம், நல்லூருக்கு போயினோம். இதை தாண்டி ஒரு இடத்தை போய் பார்த்து அனுபவித்து பிள்ளைகளோட பயந்து கொள்ளணும்னா இடம் இல்லை. இதை தாண்டி இன்னொரு விதமான பிரச்சனை இருக்கிறது. வடபகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை விடுமுறை நாட்களிலே கழிப்பதற்காக தென்பகுதிக்கு பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. தென்பகுதிக்கு பயணிக்கிறதுல பிரச்சனை இல்லை, இங்கே தப்பு இல்லை. தென்பகுதிக்கு பயணிப்பதால் வாகன விபத்துக்கள் ஏராளமாக நடக்கிறது, இழப்புகள் ஏராளமாக நடக்கிறது. வடபகுதியில் இருந்து சுழற்சி செய்யக்கூடிய பணம் வெளி மாவட்டங்களுக்கு செல்கிறது.
அப்போ இங்கே இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ, இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வருமானங்களும் இங்கே இருக்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதிகம். இன்றைக்கு ரீச்சாக வந்து ஒரு 400 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறான்னு சொன்னால் நாங்கள் நினைக்கக்கூடாது 400 பேர் தான் இந்த ரீச்சை திறந்ததால் பயனடையணுமாண்டு. ஜக்கச்சி சந்தையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீச்சை துறக்கைக்கு இருந்த கடைகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையான கடைகளுக்கும் அல்ல நான் துறக்கைக்கில் அங்கே நின்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இன்றைக்கு நிற்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அந்த இடத்திலே அப்போது இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற லேண்டுகள விலைக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு துறை சார்ந்து ஒரு சுற்றுலா தளம் சார்ந்து ஏராளமான வளர்ச்சிகள் வந்து வரும். இப்போ இதே மாதிரி 10 பேர் 10 இடத்துல திக்க செய்யல அந்த இடங்கள் வந்து டெவலப் ஆகும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், பணப்பழக்கம் வரும். எத்தனை டிரைவருக்கு வாகன ஓட்டுநர் ஒரு 2 லட்சம் பேர் வரி நம்ம சொன்னால் 2 லட்சம் பேரும் எத்தனை வாகனங்களை பிடிச்சி வந்திருக்கணும், எத்தனை வாகனங்களுக்கு அங்கே வாகன சாரதிகளுக்கு அங்கே இது வந்திருக்கும், அந்த கடைகளில் எவ்வளோ வியாபாரங்கள் அந்த அவ்வளோ பேரும் எவ்வளோ தண்ணிகள் கோலாக்கள் அது. ஸோ சுற்றுலா தளம்ன்றது தனியாக ஒரு தளத்தை மட்டும் எல்லாரும் நினைக்கணும் ரீச்சா உழைக்குது ரீச்சா காக்கல இல்லை. ரீச்சாவை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் வந்து ரீச்சாவின் ஊடாக வளர்ச்சி அடைகிறது. அதான் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக பார்க்குறோம். ஸோ அந்த ரீச்சான்றது வந்து பெரிய 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 அளவில் போய் ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தும் வேறு இடங்களில் இருந்தும் இங்கே வரணும்னு சொல்லி மக்கள் அதாவது அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாம் இந்த உணவு திருவிழா எல்லாம் ஆரம்பித்தது காரணம் சென்னையில் இருந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக இங்கே வரணுமாக்கும். யாழ்ப்பாணத்தினுடைய சுவையை சுவைப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பயணிகள் யாழ்ப்பாணத்துக்கு வரும். அப்படி தான் யோசிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இது மட்டும் இல்லைன்னா இங்கே பேப்பர் ஃபேக்ட்ரி தெரியும் எல்லாருக்கும் ஆக்சுவலியில் பேப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று. இப்போ இந்த டிஷ்யூ எல்லாம் வந்து எங்களோட பேப்பர் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படுற டாய்லெட் பேப்பர் டிஷ்யூ எல்லாம் அதிலேயே நியமனாக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது என்பதும் வந்து தங்கநில பொருளாதாரத்தை உருவாக்குறது என்பதும் எங்களுடைய மண்ணிலே ஏராளமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த பொருட்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த கேஷ் அந்த பணம் வந்து நாங்கள் எங்களோட விரைக்கில் தான் இங்கே வந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி தான் நான் பார்க்குறோம். குறிப்பாக இந்த விடயங்களை பேசுகிற பொழுது தங்களுடைய வளர்ச்சி இந்த ரீச்சாவோடு மட்டும் நின்று விடுமா அல்லதையும் தாண்டி வேறு விடயங்களும் செய்வீர்களா வருங்காலங்களில்? இல்லை, ரீச்சாவோட மட்டும் நின்று விடாது. இப்போ முதல்ல அச்சுவேலியில் பார்சலுக்குரிய பேப்பர்களை செய்து நாங்கள் இன்றைக்கு சைனாவிலேருந்து பெரிய ஒரு மிஷினை கொண்டு வந்து ஒரு பாரிய அளவிலான இலங்கையில் கணிசமான அளவு பூர்த்தி செய்யக்கூடிய கழிவறை டிஷ்யூ கைதுடைக்கிற டிஷ்யூ அதுகளை செய்கிற அளவுக்கு அடுத்த ஆண்டிலே வந்து பேம்பஸ்கள் பேட்டுகள் அந்த மாதிரியான ஏராளமான விஷயங்களை படிப்படியாக முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறோம். அதை விட தனியாக ரீச்சாவோட மட்டுமன்று இல்லை, பார்ப்போம் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, அதை எப்படி இலவாக கையாளலாம் என்றதை பார்த்துட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். சரி, ஐபிசி எவ்வளோ வாசிப்பட்டு வாங்கினீர்கள், இப்போது எப்படி இருக்கிறது? ஐபிசி தமிழ் என்றது வந்து அதிலேயுமே நிறைய ஆட்களுக்கு புரிதல் இல்லை. இது ஐபிசி தமிழை வந்து எனக்கு தாரவாத்து தந்ததாக தான் நிறைய பேருடைய கருத்து. ஐபிசி தமிழ் என்பது 2009ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு நிறுவனத்தால் நடாத்தப்பட்டு கொண்டு வந்தது. அதுக்கு அப்போது இருந்த கட்டமைப்பு ஆதரவு வழங்கினது, அந்த முன்னுரிமை வழங்கினது நல்ல ஒரு ஊடகம் என்ற அடிப்படையில். 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஊடகம் பல தளங்களில் தள்ளாட தொடங்கியது. இப்போ உங்கள்கிட்ட உங்களோட கைக்கு உங்களோட கைக்கு இப்போ நீங்கள் வேண்டபடியாக உங்களோட ரெண்டாக வெளியில் போயிட்டோம், அவர் வேண்டபடியாக அவர் தேசியத்தை விட்டு வெளியில் போயிட்டார். அதனால் அந்த ஊடகத்துக்கு மேலே ஒரு கறி பூசப்படுது, தேசியத்தை தாண்டி இந்த ஊடகம் வெளியில் வந்துட்டு. ஸோ இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் அந்த ஊடகம் ஒரு மூடு நிலைக்கு வருது. அதாவது இந்த ஊடகத்தை இனி கொண்டு நடத்த முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு வருது. அந்த கொண்டு நடத்த முடியாத என்ற நிலைக்கு வரைக்கில் தான் என்னுடைய கவனத்துக்கு அது வருது. நான் அதை எப்படி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஊடகத்துக்காக உயிரை கூட கொடையாக கொடுத்தவர்கள் இயங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை சட்டண்டு பூட்டி போட்டு போவதா என்ற ஒரு நோக்கத்தோட அந்த ஊடகத்தை நான் அவர் வைத்திருந்தவர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கினேன். ஓசியில் வாங்கல, பணம் கொடுத்து வாங்கினேன். பணம் கொடுத்து வாங்கினது இருந்தது வானொலி என்கின்ற தளம் மட்டும்தான். அந்த வானொலி அண்டைக்க நீங்கள் நினைக்கக்கூடாது பெரிய கட்டமைப்போட பெரிய இயங்கு நிலையோட நிறைய எக்யூப்மெண்ட்ஸோட இருந்ததுண்டு இல்லை. அந்த பெயர் மட்டும்தான் இருந்தது. வடிவாக பிரிஞ்சு கொள்ளணும், ஐபிசி தமிழ், உலகத் தமிழருக்கோர்
உறவு பாலம் ஐபிசி தமிழ் அந்த 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 மார்க், அந்த நேம், அந்த பேர் மட்டும்தான் அங்கே இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. ஒரு சின்ன கடைக்குள்ள இதை இந்த அளவு ஒரு கடை, இந்த அளவு ரூமுக்குள்ள அது வந்து இயங்கி கொண்டு இருந்தது. அந்த பேரை மட்டும் வாங்கி அதுக்கு ஏராளமான பணச்செலவு, பொருள் செலவு, புது டெக்னாலஜியை போட்டு நான் அந்த வானொலியை தொலைக்காட்சியாக, இணையமாக, சோசியல் மீடியாவாக உருவாக்கினது பாஸ்கரன் என்கின்ற நான் தான். அதுக்கு நான் இட்ட முதல் வந்து ஏராளமானது. என்ன காரணத்துக்காக அந்த பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்தான்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய இனத்துக்கான ஒரு ஊடகமாக ஒரு ஊடகம் இந்த பூமி பந்தில் இருக்க வேண்டும். ஒருத்தருக்குமே தெரியாது இன்றைக்கு ஐபிசி தமிழில் டோட்டலாக எத்தனை பணியாளர்கள் இருக்கிறான்னோட தெரியாது. ஐபிசி தமிழில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்ன்றது, இப்போ நீங்கள் யாழ்ப்பாண கலையத்தில் வேலை செய்தால் யாழ்ப்பாணத்தில் ஒரு 30 பேர் வேலை செய்யணும், 40 பேர் வேலை செய்யணும், ரெண்டாக தான் உங்களோட கணிப்பில். கொழும்பில் இருக்கிறவருக்கு அவர் தெரியும் ஒரு 45 பேர் அங்கே இருக்கிறோன்னா அவ்வளோதான். அப்படி இல்லை. ஐபிசி தமிழுக்கு ஏராளமான பணியாளர்கள், ஏராளமான இடத்திலிருந்து வேலை செய்கிறார்களா, என்ன 24 மணித்தியாலமும் அதுக்கான செய்திகளை தளங்களை போட்டுக்கொண்டோம். அப்போ ஒரு செய்தியை வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 750 செய்திகள் வந்து கடத்தில் பிரசுரிக்கப்படுகிறது. அந்த 750 செய்திகளும் பாஸ்கரன் தந்தையோடைய கவனத்துக்கு வந்து தான் பிரசுரிக்கப்படும் என்ற நியதி அங்கே இல்லை. உங்களுக்கே தெரியும், வானொலி என்றால் வானொலிக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார், தொலைக்காட்சி என்றால் தொலைக்காட்சிக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார், இணையதளங்கள் இணையதளத்துக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார், சோசியல் மீடியாண்டா சோசியல் மீடியாவுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார். அவர்களுக்கான ஒரு ஹைட்டில் ஒரு வரையறைகள் இருக்கும். அவர் அதுக்குள்ள நின்று பணியாற்றுவார். அதில் ஒரு தவறான செய்தி வரலாம், வாய்ப்பு இருக்கிறது, ஒரு நல்ல செய்தி வரலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு இந்த ஊடகம் தரம் மாறிட்டுது, தேசியத்தை விட்டுட்டுது, இரண்டிட்டு கொள்ளிட்டு போர்க்கொடுத்து, ஊடகம் என்ன செய்யணுமோ அது அந்த கடமையை செஞ்சு கொண்டே இருக்கும். தவறுகள் எல்லா இடத்துலையும் பெறும். நான் என்ன புரிந்தேன், நான் என்ன ஏசுனாதா அல்லது புத்தரா இல்லையே, எல்லா இடத்துலையும் தவறுகள் வரும். தவறுகளை திருத்தி கொண்டு, ஆனால் எங்களுக்கான ஒரு ஊடகம் இருக்க வேணுமென்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன், கவனமாக இருக்கிறேன். இப்போ கிட்டலகள் இப்படன் பாஸ்கரன் ஐபிசியை வித்துட்டாமண்டு. ஓகே ஃபைன் நினைக்கட்டும். ஸோ ஐபிசியை சுற்றி ஒரு பெரிய ஊடக குழுமம் இருக்கிறது, அதை சுற்றி ஒரு பெரிய மேன் பவர் இருக்கிறது, அதை சுற்றி ஏராளமான மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர். இன்றைக்கு ஒரு தமிழ் இணையதளத்தில் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட யூடியூப் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தளம் ஐபிசி தளம், ஐபிசி குழுமம். 15 மில்லியனுக்கு மேற்பட்ட ஃபேஸ்புக் தொடர்பாளர்களை கொண்ட ஒரு தளம் வந்து ஐபிசி தளம். நீ உடனே இருக்கலாம், அவங்க என்ன எனக்கு தெரியல, அவ்வளோ இருக்காண்டு இருக்குது, என்னால் காமிக்க முடியும். ரைட், இவ்வளவு செய்திகள், இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு. அப்போ இந்த தூரத்துக்கு ஐபிசியினுடைய வளர்ச்சியை வந்தது எப்படி? உங்கள் எல்லாருடைய இந்த எஃபர்ட். இது இயங்க நிலையிலான் இருக்கும், இது இன்றைக்கும் இதுக்கு அழிவில்லை. ஆனால் இதுக்கு கரை பூசுறது, சேறு பூசுறது அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கும். விமர்சனங்கள் வரட்டும், விமர்சனங்கள் வாது நல்லம். வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உரமாக்கி அதை வந்து ஒரு ஆழ விருட்சமாக்குவது தான் என்னுடைய நோக்கம். சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வந்துட்டோம். வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? நல்ல விஷயம். நார்மலாக என்ன இன்டர்வியூ வந்தால் கோபம் வரக்கூடிய மாதிரி கல்விகளை கேட்டு என்ன சூடேற்றி போட்டு என்ன டென்ஷன் ஆக்குறது. இன்றைக்கு அப்படி இல்லை, பலவிதப்பட்ட ஒரு சாம்பார் மாதிரி எல்லா விதமான கேள்விகள், பழைய ஞாபகங்கள். இதில் அந்த பள்ளிக்கூட டீச்சர் மேலே ஞாபகம் இருக்கொண்டெல்லாம் கேட்டிருந்தேன், நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அதுதான் பேப்பரில் பெரியங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கிளாஸ் ஆக்கள் இந்த இதுகள் அதெல்லாம் இருந்தோட அது கேட்கல. பட் எனிவே நல்லா இருந்துச்சு, இது வித்தியாசமாக இருந்துச்சு. இது உங்களுக்கு உங்களோட நேரத்தை தாண்டி போயிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சாப்பாடு இருந்துச்சு, சாப்பாடு பேக்கில் சரி சரி வெள்ளமாக புட்டு இல்லை, புட்டு சரியாக ரஃப்பாக இருக்குது. மற்றது நண்டுக்கு உள்ளே வந்து எல்லாம் போய் மிக்ஸ் ஆகல, நண்டு வடிவாக க்ளீன் பண்ணல. கன்செப்ட் நல்லா இருக்குது, இந்த சட்டி பானையில் வச்சு விளக்கெல்லாம் வச்சு அந்த இது நல்லா இருக்குது. பட் இன்னும் டேஸ்ட்டாக சமைச்சிங்கன்னு சொன்னால் சரியா. இன்றைய நாளில் வந்து நக்கீரன் சமையல் போட்டு கதை பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி இருக்கிறது. இன்றைய நாளில் திரு காந்தையா பாஸ்கரன் அவர்களோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தினுடைய விஷயங்கள், சொல்லப்படக்கூடிய விமர்சனங்களை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் தெரியாத விஷயங்கள் என்று சொல்லி நிறையவற்றை நிகழ்ச்சி தேடி கண்டுபிடித்திருக்கிறது. வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்று ஹாலோ கடநாதன் உஷாந்தன். வணக்கம்.